எதையும் தாங்கும் இதயம் உடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 27:1 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தினுடைய தைரியத்தை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இருளின் உலகில் வாழும் ஒரு விசுவாசிக்கு கிடைத்திருப்பது தேவனுடைய வெளிச்சம். தேவனே அவனது ஒளியாக இருக்கிற வரையிலும் அவரது அடிகள் இருளிலே இடர வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தவராக, தேவனை நான் பலனாக கொண்டிருக்கிறபடியினால் மனிதனின் துணிச்சலை உலகின் படைகள் அசைக்க முடியாது, ஒரே ஒரு படையை ஒரு தனி மனிதனாக என்னால் எதிர்கொள்ள முடியும் என்றெல்லாம் அவர் அறைகூவல் விடுகிறதை பார்க்கிறோம். எந்த ஆபத்துக்கும் கலங்காத அவரை தேவன் தமது கூடாரத்தில் மறைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று அவர் நம்பினார். தாவீதின் வாழ்க்கை அனுபவங்கள் இவற்றை மெய்யென நிரூபித்து காட்டிவிட்டன. இன்றைக்கு வெள்ளையும் போல சத்துருக்கள் போராட்டங்கள் நமக்கு வரும்பொழுது நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம், நாம் அதற்கு கண்டு நாம் கலங்கி நிற்கிறோம், அதை எதிர்கொள்ள பலனற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே 16 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் அந்த அரியணையை அடைவதற்கு முன்பாக 30 வயதை அடைகிறதற்கு முன்பாக அவன் பட்ட பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கணக்கே இல்லை. ஆனால் அவன் தேவ பிரசன்னத்தை மாத்திரம், தேவனுடைய வெளிச்சத்தை மாத்திரம் நம்பியிருந்தபடியினாலே அவன் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு மரணத்திற்கும் எனக்கும் ஓரடி தூரம்தான் இருக்கிறது என்று சொன்ன போதிலும் அந்த அரியணையை ஏறக்கூடியவராக அவர் அங்கே தன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதை வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம், அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இருட்டிலே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்திலே என்னை ரட்சிக்கிற இரட்சகராகவும் அவர் காணப்படுகிறார். அவர் எனது பலனாகவும் அவர் காணப்படுகிறார். அவர் என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராகவும் அவர் காணப்படுகிறார். ஆகவே என் மேலாக ஒரு பெரிய யுத்தம் எழும்பினாலும் கூட நான் ஒரு தனி மனிதனாக நான் அதை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுவிலே இயேசுவும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி மனிதனுடைய இருதயத்தை தைரியப்படுத்தும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று போதித்த என் இயேசு மத்தேயு 10:28 சொல்லுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பயம்தான் நம்முடைய இருதயத்தை கலங்கச் செய்யக்கூடியதாக இருக்கிறது, நம்மை செயலற்றவர்களாய் மாற்றிவிடுகிறது, நம்மை பலனற்றவர்களாய் மாற்றிவிடுகிறது, நம்மை ஒரு நடுக்கமுடையவர்களாய் மாற்றிவிடுகிறது. ஆகவே தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன என் ஆண்டவர், நான் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சீஷர்கள் ஒரு விசை இயேசுவை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசித்த அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிலே லாசரு நித்திரை அடைந்து விட்டான், அவனை நான் எழுப்ப போகிறேன் என்று சொன்ன பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், இப்போதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்று சொல்லி அவரை தடுக்கிறவர்களாக காணப்படுகிறார். இப்போதான கல்லறிய தேடினார்கள், நாம் அங்கே போக வேண்டுமா? அதற்கு என் தேவன் அழகான ஒரு பதிலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இது ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக இவை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்வின் வெளிச்சமாக இருக்கிற வரையிலும் தாவீதைப் போல நாம் அறிக்கையிட முடியும்.
கர்த்தரின் வெளிச்சமானவர், அவரின் ரட்சிப்பானவர், அவரின் ஆபத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி இயேசுவும் இந்த பூமியில் நாம் பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்மை அழைக்கிறார். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களாக வாழும்படியாக, இந்த உலகத்தினுடைய இருளிலே இடறிவிடாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.